நான் என்னுடைய வார்த்தையை ஒரு 2 நிமிஷம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலே நாம் எல்லாரும் வந்து நிற்கிறோம். 7 மாதங்கள் அளவும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் பிரமிப்பாய் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்மை வைத்து மிக அழகாக நம்மை நடத்தினார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சிரமங்கள், எத்தனையோ நெருக்கடிகள், இல்லாமை, இயலாமை, முடியாமை, வறுமை, தரித்திரம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இது நடுவிலையும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தினார், நம்மை ஆச்சரியப்படுத்தினார், நம்மை பிரமிக்க செய்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார், நமக்கு சுகத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி. அல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்திலேயும் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். வேதத்தை திறந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35:10 நாம் வாசிக்கும் போது தேவன் இந்த மாதத்தின் திறவுகோலின் வார்த்தையாக நமக்கு தருகிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி, ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலே ஆண்டவர் இந்த ஏசாயா 35:10 படி நமக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி. அன்பானவர்களே, நீங்களும் நானும் மனிதர்களால் மீட்கப்படவில்லை. அவருடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி, அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் மரித்து உயிர்த்த தெய்வமாய் விலக்கரையும் கொடுத்து அவர் நம்மை மீட்டிருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் துக்கமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு, தேவனுடைய பர்வதத்துக்கு வரும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. இந்த 7 மாதங்கள் அளவும் ஒரு வேளை சஞ்சலத்தோடும் தவிப்போடும் இதை எப்படி பண்ணுறது, இந்த காரியத்தை எப்படி மேற்கொள்கிறது, இதை எப்படி சமாளிப்பது, இது எனக்கு ஒன்றுமே புரியலையே, இப்படி போய் நான் சிக்கி இருக்கிறேனே, இப்படி போய் நான் தவிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதே என்று நீங்கள் சஞ்சலப்பட்டு நீங்கள் இருதயத்தின் உடைவினாலே நொறுங்கி போயிருக்கலாம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு தருகிறார். இந்த 8வது மாதத்தின் காலை வேளையிலே உங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் இருந்த இடமும் தெரியாமல் ஓடி போகும் என்பதாக. அன்பானவர்களே, அது நடந்து போகும், அது மெதுவாக போகும், அது காணாமல் போகும் அப்படின்லாம் சொல்லலை. அது ஓடி போகும் என்பதாக. வந்த வேகத்தை விட அது ஓடுகிற வேகம் அதிவேகமாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலே சஞ்சலமும் தவிப்பும் நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்முடைய சபையை விட்டு, நம்முடைய பிள்ளைகளை விட்டு, நம்முடைய இருதயத்தை விட்டு, நம்முடைய சிந்தையை விட்டு, நம்முடைய எண்ணங்களை விட்டு ஓடி போகும்படி கர்த்தர் இந்த காலை வேளையில் அவர் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் எதை குறித்து சஞ்சலப்பட்டீர்களோ, எதை குறித்து தவித்து கொண்டிருந்தீர்களோ, இந்த எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன், இதற்கு எப்படி நான் பதில் சொல்ல போகிறேன், இதற்கு எப்படி இந்த காரியத்தை நான் செய்து முடிக்க போகிறேன், என் மேல் இவ்வளவு பெரிய கடமை இருக்கிறதே, இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறதே, என் தலையின் மேல் இவ்வளவு பெரிய பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேனே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஒருவேளை கேள்விகளோடு என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாத ஒரு மனநிலையிலே நீங்களும் நானும் இருந்திருப்போமே. ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும், ஆனந்த களிப்புடன் அவருடைய சன்னிதானத்துக்கு உங்களை வரப்பண்ணுவார். ஆனந்த களிப்புடன், ஆமீன். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷத்துடனே, தேவன் கொடுக்கிற உங்கள் மகிழ்ச்சியுடனே, தேவன் கொடுக்கிறதான நித்திய ஆமீன் சந்தோஷம் உங்கள் தலையின்
மேல் இருக்கும்போது ஆமீன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீங்கள் அடையும்படியாய் அந்த சந்தோஷத்துடனே உங்களுடைய சஞ்சலமும் தவிப்போ ஆமீன் அது காணாமல் போய், அது இல்லாமல் போய், அது ஓடி போய், அது மறைந்து போய் ஆமீன் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி ஆமீன் கர்த்தர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் சரீரத்தை குறித்து நீங்கள் சஞ்சலப்பட்டிருக்கலாம், உங்கள் பொருளாதார நிலையை குறித்து நீங்கள் சஞ்சலப்பட்டிருக்கலாம், உங்களுடைய குடும்ப காரியங்களை குறித்து நீங்கள் சஞ்சலப்பட்டிருக்கலாம். நீங்கள் ஒருவேளை பறிகொடுத்து இழந்து காணாமல் போனவைகளை, தொலைந்து போனவைகளை குறித்து நீங்கள் ஒருவேளை சஞ்சலமாய் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஆமீன் இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, என்னைக்கு, இந்த மாதமா, அடுத்த மாதமா என்று ஒருவேளை உங்களுக்கு நாளும் நேரமும் அந்த காரியங்களும் தெரியாமல் ஒருவேளை தவித்து கொண்டிருக்கலாம். என் தேவன் இந்த காலை வேளையில் அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளையாய் இருக்கிறபடினாலே, இந்த குடும்பத்தில் இருக்கிறபடினாலே, எனக்கு நீ கீழ்ப்படிந்து இருக்கிறபடினாலே, எனக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்கிறபடினாலே, என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கிறபடினாலே, என்னுடைய வார்த்தையின்படி நீ நடத்து கொண்டிருக்கிறபடினாலே, நீ கீழ்ப்படிந்து உன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போகாதபடிக்கு நீ காத்து கொண்டிருக்கிறபடினாலே சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும். சஞ்சலமும் தவிப்பும் குடும்பத்தை விட்டு ஓடி போகும். சஞ்சலமும் தவிப்பும் இந்த சபையை விட்டு ஓடி போகும். சஞ்சலமும் தவிப்பும் உன்னுடைய எல்லைகளிலே இராதபடி, உன்னுடைய எல்லைகளுக்குட்படாதபடிக்கு உன் எல்லையை விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நீங்கள் விசுவாசத்துடனே நித்திய மகிழ்ச்சிக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். சந்தோஷத்துடனே ஆனந்த களிப்புடனே அவருடைய சன்னிதானத்துக்குள் பிரவேசிக்க நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் மனதை பக்குவப்படுத்துங்கள். இனி நீங்கள் துக்கப்படுவதில்லை, இனி நீங்கள் துயரத்தில் இருக்க போவதில்லை, இனி துக்கம் உங்களை ஆட்கொள்ளுவதில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்படிக்கு என் தேவன் உங்களுடைய சஞ்சலத்தையும் உங்களுடைய தவிப்பையும் ஓடி போகும்படிக்கு செய்திருக்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அப்படியே அவர் இந்த வசனத்தை கொண்டு நிரூபிப்பார். அந்த வசனத்தை கர்த்தர் ஊர்ஜிதமாக்குவார், அவர் உறுதிப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, சபையிலே அவர் நிலை நிற்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாயிருப்பார். இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக பாசமா அவர்கள் ஜெபமணி நிறைவு செய்யுங்க. எங்களை நேசிக்கிற தகப்பனே, கர்த்தாவே ராஜா, அந்த 41 நாள் உபவாச ஜெபத்தில் நாங்கள் வந்து ஒரு மனமாய் ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, கடந்த நாள்